ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி எங்கே கிளம்பியாச்சுன்னா இன்றைக்கி சண்டே, அதனால் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. மச்சானுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இருந்துச்சு, எனக்கு லீவு. ரொம்ப நாளுமே ஆச்சு இறால் சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு. சரி போகலான்னு கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா யூசஃப் கிட்ட வாங்கியிருந்தோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கவங்களுக்கு. ராம்நகர்ல வந்து பெரிய மார்க்கெட்டா போடுவாங்க. அது கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் கிளம்பி போணும். ஏன்னா மச்சானுக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நாங்க போகல. அங்கே வீட்ல இருந்தா அங்க தான் போய் வாங்குவோம். சரி வாங்க இன்னைக்கு வாங்கலாம். இன்னைக்கு அமாவாசைங்கிறனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்துச்சு. இல்லன்னா இங்க ஃபுல்லா கூட்டமா இருக்கும். எப்போதும் மச்சான் தான் வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. இன்னைக்கு லீவுங்கிறனால நானுமே வந்துட்டேன். அப்புறம் இறால்லாம் நல்லா இருந்துச்சு. சரி அது வாங்கிட்டு இருந்தோம். மீன்லாம் பாருங்க சூப்பரா இருந்துச்சு. மீன் பேர்லாம் அவ்வளவா எனக்கு தெரியாது. சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அந்த சைடு தொட்டி எல்லாம் கட்டி, மீனு அதுக்கு அந்த சைடு கேஸு மூச்சு விடுறதுக்கு அது எல்லாமே வச்சிருந்தாங்க. நாங்க இறால் வாங்கி சுத்தம் பண்ண குடுத்துருந்தோம். அதனால இந்த சைடு நின்னுட்டு இருந்தோம். அந்த ஒரு மீன் பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு. அதையும் சும்மா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு மீனுமே கீழ விழுந்துருச்சு. நல்லா பாருங்க எப்படி குதிச்சுக்கிட்டு இருக்குன்னு. சரி அவங்க சுத்தம் பண்ணட்டும் அப்படின்னு நாங்க நின்னுட்டுருந்தோம். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 20 குடுக்கணும் அப்படிங்கிறனால நம்மலாம் சுத்தம் பண்ண மாட்டோம். வாங்கிட்டு வந்து வீட்ல சுத்தம் பண்ணுவோம். இங்க எல்லாருமே மேக்ஸிமம் கடையிலேயே வந்து சுத்தம் பண்ணி தான் வாங்கிட்டு போவாங்க. இது பாருங்க அந்த டப்பாக்குள்ள நல்லா கருப்பு கலர்ல பாம்பு மாரி நல்லா சுத்திக்கிட்டு இருக்கு மீன். நல்லா பாம்பு மாரியே நெளிஞ்சு நெளிஞ்சு போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கத்து மீன் வாங்கலாம் அப்படின்னு வந்தோம். 1/2 கிலோ மட்டும் மீன் வாங்கிட்டு, அதையுமே சுத்தம் பண்ணி வாங்கிட்டு, இப்ப கிளம்பியாச்சு. இங்க மார்க்கெட் சண்டே மார்க்கெட் இருக்குன்னு, அப்புறம் கொத்தமல்லி வாங்கிட்டு, உள்ள வந்து வாழைப்பழம் வாங்கலான்னு போயிருந்தோம். செவ்வாழைப்பழம். வாழைப்பழம் எல்லா கடையிலயுமே கிடைக்கும். செவ்வாழைப்பழம் இங்க வந்து ஞாயித்துக்கிழமை மட்டும் போடுவாங்க. அதையுமே அப்படியே வாங்கிட்டு, இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்ல போய் எப்போதும் போல குழம்பு வைக்கிறது தான். இறாலு, மீன்லாம் அலசிட்டு வந்தாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடியே புளியுமே ஊற வச்சுட்டேன். கொத்தமல்லி இறாலுக்கு போடுறதுக்கு. எப்போதும் மீன் குழம்பு வைக்கிற மாதிரி குழம்ப கூட்டி விட்டாச்சு. அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில மீனையுமே போட்டுருவோம். மீன் குழம்பு வேணுங்கிறவங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். அது வேணா பார்த்துக்கோங்க. எப்போதும் வைக்கிற மாரி தான் இன்னைக்குமே வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இறால் வந்து அந்த பக்கெட்டு தாளிச்சு விட்டுருப்பேன். இறால் தொக்குமே ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனால பெருசா எல்லாத்தையும் எடுக்கல. இதுவும் பார்த்தீங்கன்னா வெந்துட்டுருக்கு. கொஞ்சமா வச்சுட்டு இந்த பக்கத்து குக்கர்ல சாப்பாடு வச்சாச்சு. அவ்வளோதான். இந்த விளாக் முடிஞ்சிருச்சு. வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.